Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா quadratic polynomials. Quadratic polynomials a polynomial of degree 2 is called a quadratic polynomials. நார்மலாக அது எப்படி ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா a x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. இதில் a b c எல்லாமே வந்து ரியல் கான்ஸ்டன்ட்டு அண்ட் a which is not equal to 0. ஓகேவா? இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறது தான் quadratic polynomials அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்க இங்கே வந்து ஏ வந்து 1 பியும் 1 சியும் வந்து 1. ஸோ இது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இந்த ஏபிசி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸ் எந்தாண்ட சைடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 3x ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 ஆகிடும். அப்போ இது கம்பேர் பண்ணி பார்த்தா சேமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 7/3. ஸோ இதெல்லாமே வந்து quadratic polynomial சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்தது ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல். நம்மக்கிட்ட ஒரு பாலினாமியல் இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ரியல் நம்பர் கே இருக்குது. அந்த ரியல் நம்பர் கேவை நம்ம எப்போ வந்து ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் அப்படி சொல்லுவோன்னா அந்த கேயை கொண்டு வந்து இந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல கேவை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ண அப்புறமேட்டா நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீரோஸ். அப்படி இல்லைன்னா ரூட் ஆஃப் தி பாலினாமியல் கிவன் quadratic polynomial அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு வந்து கொடுத்த quadratic polynomial வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இங்கே நான் வந்து கே வந்து 2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இது ஜீரோவா இல்லையா அப்படி செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த நம்பரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட் சொல்லுவோம். ரூட் அப்படின்னா ஜீரோ. அப்படி இல்லாட்டினா இது வந்து ரூட்ஸ் கிடையாது, விச் மீன் ஜீரோஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ கே ஈக்குவல் டு 2 வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸு. ஸோ 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6. 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 மைனஸ் 5 2 10 ப்ளஸ் 6. அப்போ 10 மைனஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கே ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கிவன் குவாட்ராட்டிக் பாலினாமியல் நமக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னா ஆன்சர் 0 கொடுக்குது. ஸோ அப்போ வந்து கே ஈக்குவல் டு 0 வந்து என்னது? 0 அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ கிவன் பாலினாமியல். அடுத்தது வந்து ஜீரோஸ் அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் ஏ பாலினாமியல். அது பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். சரி, ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்னா என்ன தெரிஞ்சாதான் ஜீரோஸ்னால் நம்ம என்ன தெரியும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் நமக்கு என்னன்னு தெரியணும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதோ அதை எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட். இது கான்ஸ்டன்சி. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் அது ஏ, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அது பி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாலினாமியலில் பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல் செகண்ட் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்னது 3. இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அது இந்த எக்ஸ் ஆக்சுவலாக இந்த சைடு வந்துடணும். அப்போ வந்துச்சுன்னா இந்த பாலினாமியல் நமக்கு எப்படி மாறும்? 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னது? மைனஸ் 1. அப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன தெரியுதுல்ல? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதான் அதோடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதான் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? -3/2. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அது 2. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் என்ன தெரியுதா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். இன் ஜென்ரல், if alpha and beta are the zeros of the quadratic polynomial p of x, then இது எப்படி எழுதலாம்னா then the quadratic equation can be written as x minus alpha into x minus beta சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா?
இதை நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஜீரோஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா, அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? செகண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருந்துச்சுன்னா, தென் சம் ஆஃப் த ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா மைனஸ் பி பை ஏவாக இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஈக்குவல்னா இருக்கும் சி பை ஏவாக இருக்கும். ஓகேவா? ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்ஸ் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதான் இங்கே மைனஸ் பி பை ஏ. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மைனஸ் பி பை ஏ, விச் மீன்ஸ் என்னது? மைனஸ் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சி டிவைட் பை ஏ. அதுக்கடுத்தது தேர்ட் ரிலேஷன்ஷிப், இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா தென் தி கரஸ்பாண்டிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல், அது கரஸ்பாண்டிங்கான குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்குன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் இது எப்படி ஈக்குவலாக எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட ஜீரோஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஜீரோஸ் மட்டும் கொடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம்? இந்த ரிலேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த ரிலேஷன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? அதேமாதிரி நம்ம இந்த ரிலேஷனும் உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு ரெண்டு ஜீரோஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு சி பை ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the zeros of the quadratic polynomials and verify the basic relationship between the zeros and the coefficient. Find the zeros of the quadratic polynomial. இந்த quadratic polynomial நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபேக்டர் மெத்தட் ஒன்று, அதுக்கடுத்தது வந்து ஃபார்முலா மெத்தட் ஒன்று. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபேக்டர் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஃபார்முலா மெத்தட் வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் நம்ம கொடுத்துக்கிற கொஸ்டின் அது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20. சரியா? இந்த கொடுத்துக்கிற குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது பேசிக் ரிலேஷன்ஷிப்பை நாம் இங்கே வெரிஃபை பண்ணி பார்க்கணும். பேசிக் ரிலேஷன்ஷிப்னு என்னது? இந்த மைனஸ் பி பை ஏ சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, அப்போ லெட்டு எனக்கு கொடுத்துக்கிற குவாட்ராட்டிக் பாலினாமியல் நான் பி ஆஃப் எக்ஸ் வந்து அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20. ஃபேக்டர் மெத்தட் எப்படி பண்ணணும் பார்த்தோன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி மேலே எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை கீழே எடுத்துக்கணும். இது வந்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 29 we have to find two numbers such that whose sums gives the 9 and whose product gives 20. ஓகேவா? இதையும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணி மேலே எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை கீழே எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெண்டு நம்பர் ஃபைன் பண்ணணும். அதோடைய ப்ராடக்ட் வந்து 20 கொடுக்கணும், அதோடைய சம் வந்து 9 கொடுக்கணும். ஓகேவா? அப்போ எந்த ரெண்டு நம்பர் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? 5 4. 5 × 4 நமக்கு என்ன வந்துடும்? 20 வந்துடும். 5 + 4 நமக்கு என்ன கொடுத்துரும்? 9 கொடுத்துரும். ஓகேவா? இந்த நம்பர் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த பாலினாமியலை எப்படி நம்ம ஃபேக்டர் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கொண்டு தான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டில் டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அது 5. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, 5 டிவைட் பை 1 5, 4 டிவைட் பை 1 4. ஸோ அப்போ வந்து இதை நம்ம எப்படி ஃபேக்டர் பண்ணலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஜீரோஸ்னால் என்ன பண்ணணும்? பி ஆஃப் எக்ஸை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு எந்தெந்த வேல்யூக்கு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் தான் நம்ம இப்போ எப்படி பண்ண இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணியாச்சு. எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 சொல்லிட்டு. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு 0னா எய்தர் இது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அப்படி இல்லைனா இது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0னா 4 அண்ட் 0 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4 ஆகும்போது இது 0 ஆகும். எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 0 ஆகும். அப்போ ஜீரோஸ் ஆஃப் த கிவன் பி ஆஃப் எக்ஸ் என்னதுப்பா? -4 அண்டு -5. அதுக்கடுத்தது பேசிக் ரிலேஷன்ஷிப் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நமக்கு இங்கே என்னது?
சம் ஆஃப் த ஜீரோஸு -4 -5 ஆட் பண்ணிங்கன்னா -9 கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து என்னது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். -4 × -5 20. ஓகேவா? இதுவும் இந்த ஜென்ரலாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் சொல்லிட்டு போகணும். நீங்கள் கொடுத்துக்கிற கொஸ்டினில் நமக்கு வந்து ஏ வந்து என்னது 1, x² கோஎஃபிஷியன் தான் நமக்கு ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன் தான் நமக்கு பி, இந்த லாஸ்ட்டாக இருக்கிற கான்ஸ்டன்ட் தான் நமக்கு சி. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணியிருப்போம், -b/a. -b/aனா b = நமக்கு 9. ஸோ b இருக்கிற இடத்துல 9 ரீப்ளேஸ் பண்ணுற, a இருக்கிறது 1. ஸோ -9. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு என்னது c/a. c வந்து நமக்குன்னா 20, a வந்து 1. அப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன நம்மளோட ரூட்ஸ் வந்து என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இங்கே நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு, -9. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0. அதுவும் நம்ம கொஸ்டின்லேருந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கிடைச்ச ஆன்சர் சேமாக இருக்குது. ஓகேவா? பேசிக் ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் ப்ராப்ளம் வந்து நீங்களே போட்டு பாருங்கள். ப்ராப்ளம் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது 4x² - 4x + 1. ஓகேவா? சரி, அப்போ கொடுத்த பாலினாமியல் p(x) சொல்கிறதுக்கு p(x) = 4x² - 4x + 1. இதை நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஃபேக்டர் பண்ணணும். அப்போ ஃபேக்டர் பண்ணணும்னா ஸ்மால் மிஸ்டேக் வந்து என்ன வரணும், ஸ்கொயர் சொல்லிட்டு வரணும். ஓகேவா? சரி, x² கோஎஃபிஷியன்ட்டையும் இதையும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1 × 4 வந்து நமக்கு என்ன வரும், 4. அதுக்கடுத்து எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து இங்கே எழுதிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். அப்போ ப்ராடக்ட் பண்ண 4 வரணும், ஆட் பண்ண -4 வரணும். எந்த ரெண்டு நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பார்த்தா -2 -2 -2 ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணால் -4 வரும். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே x² கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, x² கோஎஃபிஷியன்ட் நமக்கு இங்கே என்னது 4. அப்போ இந்த 4ஆல் இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணணும். அப்போ -2/4, 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அப்போ -2/4 -1/2. அதே மாதிரி -2/4 -1/2. அப்போ இந்த கொடுத்துக்கிற பாலினாமியலோட ஃபேக்டர் வந்து என்னது, x - 1/2 × x - 1/2. ஓகேவா? ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். p(x) = 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ p(x) = 0 எடுத்தோம்னா p(x) நமக்கு என்னது, x - 1/2 × x - 1/2 which is equal to 0. இந்த ரெண்டுமே எப்போ 0 ஆகணும், ஒன்றுக்கு இது 0வாக இருக்கும்போது 0 ஆகிடும், அதுக்கடுத்து இது 0வாக இருக்கும்போது 0 ஆகும். அப்போ இது = 0 பண்ணுவோம், அண்டு இது = 0 பண்ணுவோம். ஸோ அப்போ x - 1/2 = 0னா x = 1/2, 1/2. Thus the zeros of the p(x) are 1/2 and 1/2. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம்னா 6x² - 3 - 7x. let p(x) = 6x² - 7x - 3. சரி, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டர் பண்ணணும்னா 6 × -3 எவ்வளோ வரும், -18. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு -7 கீழே எழுதியிருக்கேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் -18 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -7 கிடைக்கணும். ஸோ இது ரெண்டுத்துமே எந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், -9 2 -9 × 2 -18 -9 + 2 வந்து -7. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்க சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே x² கோஎஃபிஷியன்ட்டு 6. அப்போ 6ஆல் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணணும். அப்போ -9/6 பண்ணுவோம். -9/6னா கேன்சல் பண்ணால் -3/2. 2/6 பண்ணோன்னா கேன்சல் பண்ணோன்னா 1/3. அப்போ இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் என்னது, x -3/2 × x + 1/3. ஓகேவா? ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், p(x) 0க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ p(x) = 0னா p(x) ஆல்ரெடி நம்ம எப்படி ஃபேக்டர் பண்ணி வச்சுருக்கோம், x - 3/2 × x + 1/3. x - 3/2 × x + 1/3 = 0 அப்படின்னா ஒன்று இது = 0வாக இருக்கணும், அப்படி இல்லைனா இது = 0வாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து x - 3/2 = 0 ஆர் x + 1/3 = 0. அவன் -3/2 இந்த பக்கம் போச்சுன்னா +3/2. ஸோ x = 3/2,
or x equal to minus 1 by 3. Hence the zeros of the p of x are 3 by 2 and minus 1 by 3. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 8x 4x ஸ்கொயர் மைனஸ் 8x இங்கே பார்த்தீங்கன்னா சி இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் விச் மீன்ஸ் நான் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ கொடுத்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம பி ஆஃப் எக்ஸ் சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ அதனால் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x. 8 நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 2 சொல்லிட்டு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. அப்போ இதில் எது 8 வந்து 4 into 2. அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து ஒரு 4 காமனாக வெளியில் எடுக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி 4ஐயும் நம்ம வெளியில் எடுத்தாச்சு, எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் எடுத்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸு மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸு தான் இங்கே ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கேன். இந்த ப்ளஸ்ஸுக்கு இங்கே ப்ளஸ்ஸு 8ல் ஒரு 4ஐ வெளியே எடுத்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஸோ அந்த 2வை தான் இங்கே போட்டிருக்கோம். எக்ஸுக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து 4x காமனாக வெளியே எடுத்தால் மீதி நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? அப்போ 4x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? கொடுத்துக்கிற பாலினாமியல் ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். அப்போ வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா விச் இம்ப்ளை பி ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி ஃபேக்டர் பண்ணியிருக்கோம்? 4x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒன்று 4x ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அப்படி இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ வந்து எக்ஸ் கண்டிப்பாக வந்து 4 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது வேறு வழியே கிடையாது, எக்ஸ் தான் வந்து நமக்கு என்னது? ஈக்குவல் டு 0. ஆர் ப்ளஸ் 2 இந்த சைட் போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு minus 1 by 2. Hence the zeros of the p of x are 0 and minus 2. உங்களுக்கு கொடுத்துக்கிற பாலினாமியலில் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு மட்டும்தான் இருக்குது. இந்த கடைசியாக இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா எப்போவுமே வந்து 0 வந்து ஒன் ஆஃப் த ரூட்ஸாக இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2x ஸ்கொயரு மைனஸ் 2 root 2x ப்ளஸ் 1. லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 2 root x ப்ளஸ் 1 சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இதே மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 into 1 2, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு minus 2 root 2. இப்போது நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். அதோட ப்ராடக்ட் 2வாக வரணும், அதோட சம் வந்து minus 2 root 2வாக வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் எது பார்த்தீங்கன்னா minus root 2 minus root 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். root 2 into root 2 நமக்கு என்னது? 2. ஓகேவா? ஏன்னா நம்ம 2 வந்து எப்படி அதெல்லாம் 2 equal to root 2 into root 2. ஏன்னா நமக்கு root 2 வந்து 2 power 1 by 2. அப்போ root 2 into root 2னா நமக்கு என்ன வரும்? root 2 into root 2னா 2 power 1 by 2 into 2 power 1 by 2. பேஸ் ரெண்டு சேம் ஆச்சுன்னா பவரை ஆட் பண்ணலாம். அப்போ 2 power 1 by 2 ப்ளஸ் 1 by 2. 1 by 2 ப்ளஸ் 1 by 2 அது 1. அப்போ 2 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து மைனஸ் ரூட் 2 இன்ட்டு மைனஸ் 2 வந்து நமக்கு 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 2 root 2. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டால் நம்ம கிடைச்ச இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுவோம். அப்போ மைனஸ் ரூட் 2வை 2வால் டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? 2 equal to root 2 into root 2 எழுதலாம். அப்போ ஒரு root 2 போயிடுச்சுன்னா மீதி என்னது? minus 1 by root 2. ஸோ அதே தான். அப்போ minus 1 by root 2 இன்னொரு நம்பர் என்ன வரும்? minus 1 by root 2 வந்துடும். 2வால் டிவைட் பண்ணோன்னா அப்போ இதோட ஃபேக்டர் வந்து நமக்கு என்னது? எக்ஸ் மைனஸ் 1 by root 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 by root 2. நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுனால பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். அப்போ வந்து இது வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஒன்று இது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லை இது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 by root 2, எக்ஸ் ஈக்குவல் டு 1 by root 2. அப்போ நம்மளோட ஜீரோஸ் வந்து என்னது? த ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஆர் 1 by root 2 and 1 by root 2. ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் if the sum and the product of zeros of it are minus 4 and 3 respectively. சரி, நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல். நம்மளோட குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலோடைய ரூட்ஸோடைய சம்மு -4 இருக்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 3 இருக்கும்போது அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கிவன் தட் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம -4 கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரிலேஷன்ஷிப் பிட்வீனு ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பாலினாமியல். அது நமக்கு என்ன தெரியும்?
சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட பாலினாமியல் வந்து எப்படி இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அதோடைய கரஸ்பாண்டிங் பாலினாமியலை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஒன் ஆஃப் த சச் பாலினாமியல் இஸ் வந்து நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு சம் ஆஃப் த ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நம்மளுடைய பாலினாமியல் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4x ப்ளஸ்ஸு 3. ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் வித் ஜீரோஸ் அட் x = 1/4 அண்ட் x = -1. இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. ஜீரோஸ் என்னென்னது 1/4 அண்டு -1. ஸோ அந்த ரூட்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி தி ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். சரி, ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடித்து நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு சம் ஆஃப் த ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய ஆல்ஃபா வந்து என்னது 1/4, பீட்டா வந்து -1. நம்மளோட பி ஆஃப் எக்ஸ், அப்போ இதோட கரஸ்பாண்டிங் பி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா டைம்ஸ் பீட்டா. ஓகேவா? அப்போ நமக்கு பாலினாமியல் கண்டுபிடினா வேணும், சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது 1/4 -1. இங்கே எல்சிஎம் வந்து 4. ஸோ அதனால் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ டிவைட் பை 4 1 - 4 மைனஸ் பண்ணிங்கன்னா -3/4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 1/4 × -1 which is equal to -1/4. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பி ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் ஸ்கொயரு மைனஸு சம் ஆஃப் த ரூட்ஸு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி சம் ஆஃப் த ரூட்ஸில் -3/4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே +3/4 எக்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்னது -1/4. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு ஆல்ஃபா பீட்டாவோடைய வேல்யூ வந்து 1/4. ஓகேவா? -1/4.